ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் தேங்காய் வச்சு ஒரு பொடி பண்ண போகிறோம். இந்த பொடி பார்த்திங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தோசை மேலே இந்த பொடி தோசையெல்லாம் செய்வோம் இல்லையா, அப்போ இந்த பொடி போட்டும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அடிகனமான பேனை சூடு பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும், நிறைய எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்ல மிதமான தீயிலே வச்சு இதோட கலர் லேசாக மாற ஆரம்பிக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும். இது கூடவே உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7 போல் காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இந்த காஞ்ச மிளகாவோட அந்த பருப்பும் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, அப்போ தான் ஒன்று போல் வறுப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா சூப்பராக வறுப்பட்டு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு இருக்கும்போதே இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம அடுத்து தேங்காயும் வதக்க போகிறோம், அதனால் அதுக்கும் சேர்த்தே நான் இப்போவே உப்பு சேர்த்துறேன். சேர்த்து இது லேசாக பரட்டி விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேன்லேயே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், நான் ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்துக்கணும். அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் அதோட கலரும் நல்லா மாறி வரும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்தோம்னா தான் அந்த பொடி கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா கைவிடாமல் மிதமான தீயிலேயே வச்சு மெதுவாக அப்படியே வறுத்துட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயோட கலர் நல்லா மாறிடுச்சு, ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தேங்காயும் நம்ம வறுத்து வச்ச பருப்போடையே சேர்த்து இது கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இந்த பொடி அரைக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த நம்ம வறுத்து வச்சுக்கிறதோட காஞ்ச மிளகாவை மட்டும் தனியாக எடுத்து போட்டு லேசாக கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா காஞ்ச மிளகாய் சீக்கிரம் அரைப்பட்டுரும். சம்டைம்ஸ் மிக்சியில் எல்லாத்தையும் ஒன்றா போடும்போது காஞ்ச மிளகாய் அரைப்படாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பொடி நல்லா அரைச்சாச்சு. இது இந்த மாதிரி லேஸ் கொரன்னு தான் வரும், ஏன்னா தேங்காய்லாம் சேர்த்துக்கோம் இல்லையா, அதனால். இப்போ அது நல்லா ஆறின உடனே இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் தேவைப்படும் போது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப வாசனையான இந்த தேங்காய் பொடி ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.